அணு ஆயுத போர் வெடிக்கும் பகிரங்கமாக அறிவித்த ஈரான். நடுநடுங்கும் உலக நாடுகள். அமெரிக்கா இஸ்ரேலின் அடுத்தடுத்த தாக்குதலால் பரபரப்பு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் 6வது நாளாக தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 87 ஈரான் வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலால் ஆத்திரமடைந்துள்ள ஈரான் இஸ்ரேலின் அணுசக்தி மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப் போவதாக பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் அணு ஆயுத போர் குறித்த அச்சம் நிலவுகிறது. இந்த போர் விரைவில் முடிவுக்கு வராது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், இந்த மோதல் இன்னும் 4 முதல் 5 வாரங்கள் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ட்ரம்பின் போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க செனட்டில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வியடைந்தது. இது ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா மேலும் தீவிரப்படுத்த வழிவகுத்துள்ளது. அமெரிக்க மைய கட்டளை வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானின் 20க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் இதுவரை அழிக்கப்பட்டுள்ளன. இதில் ஈரானின் பெருமைக்குரிய சோலைமணி கிளாஸ் போர்க்கப்பலும் அடங்கும். தரைப்படையை இறக்காமலேயே வான்வழி மற்றும் கடல் வழி தாக்குதல் மூலம் ஈரானை கட்டுக்குள் கொண்டு வருவோம் என அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த 5 நாட்களில் போரின் தாக்கம் பெரும் துயரங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானில் இதுவரை 1097 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் 168 குழந்தைகள் மற்றும் ஒரு பள்ளி மீதான தாக்குதலில் பலியான 14 ஆசிரியர்களும் அடங்குவர். ஈரான் நடத்திய தாக்குதலில் 6 அமெரிக்க வீரர்கள் உட்பட 10 பேர் பலியாகினர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 74 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா நிலைகள் மீது குண்டுமழை பொழியப்படுவதால் 84,000 மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இதனால் சாலைகளில் 18 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த தலா ஒரு குடிமகன் என 3 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் கூறுகையில், அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் செய்த குற்றங்களுக்கு இப்போது அவர்கள் இரத்தத்தால் விலை கொடுத்து வருகின்றனர். அதிபர் ட்ரம்பின் கடுமையான முடிவுகள் ஈரானை நிலைகுலைய செய்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். Ух ты, ебать его в рот, нахуй, вот это въебали. زیرم لرزید. من فکر کنم بچه‌ها دارن پا میکوبن تو خونه یا بدبخت‌تر میشن. هیچی نیستش. ولی جالبیش این ساختمونه نریخت. نه نریخت. ساختمونه And, when you see somebody walking down the street without their legs, without the arms, whose face is so badly affected and hurt, it mostly came from 95% Saudi and Iran. And we, other presidents lived with it. I didn't live with it. And so our people are doing a great job. Again, the greatest military anyone's seen. Thank you.